ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் தீமை செய்கிற தெய்வம் அல்ல அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்த்துட்டு வர்றோம். நம்ம வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற எல்லா தீமைக்கும் கர்த்தர் தான் காரணம், தெய்வம் தான் காரணம்னு சொல்லி நமக்குள்ளாக சில அரண் போல உள்ள ஒட்டி இருக்கு. நல்லது நடந்தால் அதுவும் கடவுள், கெட்டது நடந்தால் அதுவும் சாமி தான். சாமியை மீறி ஏதாவது ஒன்று நடந்துருமா அப்படின்றோம். ஆனால் உண்மையிலேயே வேதத்தின் அடிப்படையில் தேவன் அவரை அறிந்து கொள்ளும்படி நல்ல வேளை ஒரு புத்தகத்தை எழுதி கையில் கொடுத்துருக்கிறார். பரிசுத்தமான இந்த வேதாகம புத்தகம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் மறுரூபத்தையும் அவன் விரும்புகிற வாழ்க்கைக்கு மேலான ஒரு வாழ்க்கை வாழும்படி தெய்வம் விரும்புகிறார் அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அறிவை சுமந்திருக்குது. ஆகையினால தான் இதில் இருந்து நம்ம தெய்வத்தை நம்ம அறிந்து கொண்டு வருகிறோம். நம்முடைய சொந்த அனுபவங்களில் ஏதோ ஒரு கட்டுக்கதைகளை நம்ம பேசிகிட்டு இருக்கல, வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் சத்தியத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். தெய்வம் நன்மை செய்கிற தெய்வமாக இருக்கிறார். பெரும்பாலும் இந்த கோயில்களில் பார்த்தீங்கன்னா நன்றி செலுத்துறதுக்காக ஸ்தோத்திர காணிக்கை அப்படின்னு சொல்லி ஒன்று செய்வாங்க. பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்தோத்திர காணிக்கை ஏதாவது வீட்டில் ஒரு கல்யாண நாள் அன்னைக்கோ அல்லது ஏதாவது ஒரு நினைவு நாள் அப்படின்றதெல்லாம் வெளிப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திர காணிக்கை ஒன்று செலுத்துவாங்க. இது தப்பாக போயிடுச்சு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல நாள் நடந்தால், ஏதாவது ஒரு விசேஷமான ஒரு நாள் அப்படின்னா அதை அன்னைக்கு கடவுளுக்கு நினைவு கூறும்படி நன்றி செலுத்தும்படி அது ஸ்தோத்திரம் செலுத்துறதுக்குன்னு ஒரு காணிக்கையை கொடுத்துட்டு ஸ்தோத்திரம் செலுத்துகிறாங்க, நன்றி சொல்கிறாங்க. அது அப்படி செலுத்தப்பட்டதா இன்னைக்கு பழக்கி வச்சுட்டாங்க. ஆனால் வேதத்தின்படி அது அப்படி இல்லை. வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். அதாவது இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஆண்டவரே நீ தந்த எல்லா நன்மைக்கும் ஸ்தோத்திரம், எல்லா தீமைக்கும் ஸ்தோத்திரம், அதை அப்படி நினச்சிட்டாங்க. எல்லாவற்றுக்கும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறதில்லை, எல்லாவற்றிலேயும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். அப்படின்னா இந்த ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு காரியத்தை எனக்கு முன்பாகவே நான் பெற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே எனக்குள்ள இருந்து புறப்பட்டு போகிற ஒரு காரியம். ஆனால் இது வெறுமனை நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஸ்தோத்திர காணிக்கை அப்படின்ற மாதிரி ஆக்கிட்டோம். ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறது, பிரைஸ் பண்ணுறது, துதிக்கிறது, ஆராதிக்கிறது. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் எனக்குள்ள ஒன்றுமே இல்லாத இருக்கிற நேரங்களில் இருந்து அது வெளிப்பட ஆரம்பிக்கணும். அதுக்கு பேர் தான் விசுவாசம். வேதம் அப்படித்தான் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது. ஆனால் நம்ம ஏதாவது ஒரு நினைவு நாளுக்கும் ஏதோ ஒரு கல்யாண நாளுக்கும் குழந்தை பிறந்ததுக்கும் போய் ஐயாட்ட போய் எதையோ ஒன்று கொடுத்து அப்படி ஜெபம் பண்ணிட்டு வர்றதுக்கு அதுக்கு பேர் ஸ்தோத்திர காணிக்க இல்லை. அப்படி இல்லை. வேதத்தின் அடிப்படையில் அப்படி சொல்ல வரல. இந்த பூமியில் நீங்கள் நன்றாக இருப்பதை தேவன் விரும்புகிறார். எல்லாரும் நன்றாக இருக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற ஒருவனாகிலும் கெட்டு போகாதபடி ரட்சிக்கப்படும்படி விரும்புகிற ஒரு தெய்வம் தான் இயேசு. ஆகையினால தான் அந்த தெய்வனிடத்திலிருந்து தீமை வர்றதில்லை. அந்த தீமைக்காக நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. எந்த ஒரு நன்மையான ஈவும் ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறதா இருக்கிறது. தீமை தேவனிடத்திலிருந்து வருகிறது அல்ல. அப்பனா என் வீட்டுக்குள்ளே வருதே, என் வாழ்க்கைக்குள்ளே வந்துகிட்டு இருக்குதே, இந்த நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேனே. அப்போ நீங்கள் இதுக்கெல்லாம் என்ன சொல்கிறீங்க? தீமை இந்த உலகத்தில் ஏற்கனவே இருக்குது. அதை தேவனால் அனுப்பப்பட்டதில்லை. மனிதனுடைய பாவத்து நிமித்தமாய் பிசாசு நிமித்தமாய் சபிக்கப்பட்ட நிலையில் இந்த பூமி ஏற்கனவே இருக்கிற ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்புறம் ஏன் ஆண்டவர் என்னை இந்த உலகத்தில் வச்சாருன்னு சொல்லி நம்ம கேள்வி வருது. இந்த உலகத்தில் தேவன் எதுக்குன்னா இது எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய பலத்தோடு கூட இந்த முழு பூமியுமே ஏதேனாய் மாற்றக்கூடிய ஒரு பொறுப்போடு கூட இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார். ஆகையினால தான் அவர் ஜெபிக்கும் போதே சொல்றார், பிதாவே பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. என் வீட்டில், என் வாழ்க்கையில், என் தொழிலில் உம்முடைய சித்தம் செய்யப்படும். அப்புறம் அங்கே ஏற்கனவே தேவ சித்தம் செய்யப்படவில்லை. செய்யப்படாத இடத்துக்குள்ள தேவ சித்தத்தை செய்ய வைக்கிறதுக்கு தான் ஆண்டவர் எனக்கு ஞானத்தை அறிவையும் கொடுக்கிறார். இன்னைக்கு தீமை நடக்கிறதுக்கு நீங்க சும்மா இருந்தாலே போதும். ஒரு வயலை வாங்கி போட்டுட்டு நீங்க சும்மா இருந்து பாருங்க, அதுல என்னெல்லாம் முளைச்சிருக்குன்னு தெரியும். விதைச்சிருக்கவே மாட்டீங்க. முள்ளு முளைச்சிருக்கும், புல்லு முளைச்சிருக்கும், தேவையில்லாத களைகள்லாம் முளைச்சிருக்கு. அதெல்லாம் யார் முளைக்க வச்சது? யார் அதுக்கு உரம் போட்ட, தண்ணி பாய்ச்சினது? நான் விரும்பவே இல்லையே. உங்க வாழ்க்கையில் நீங்க சும்மா மட்டும் இருந்து பாருங்க, நிறைய முளைச்சிருக்கும். அதுக்குத்தான், அதை அழிக்கிறதுக்கு தான் ஸ்தோத்திரம், அதுக்குத்தான் துதி, அதுக்குத்தான் ஆராதனை. எனக்கு ஒன்று வேணும் அப்படின்னா நான் தீர்மானித்து கொண்டு போய் அதை விதைச்சு அதுக்கு நீர் பாய்ச்சி அதுக்கு களை எடுத்து அதை பாதுகாத்து அதில் அறுவடையை கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ பிரயாசப்படுறோம். அந்த பலனை தருகிறது தேவன். ஆகினால தான் போன வாரத்தில் கடைசியில் பார்த்தோம், பூமியின் கனிகளை பட்சிக்கிறவைகளை நான் கடிந்து கொள்வேன், உன் நிமித்தம் நான் சபித்து போடுவேன். வேற எந்த விஷயத்திலும் சொல்லல. பிசாசை கூட நீ தான் விரட்டணும்.
ஆனா ஒருத்தன் பண விஷயத்துல, பொருளாதார காரியங்கள்ல குறைபடும் பொழுது தேவனுடைய அந்த பிரமாணத்தை ஒருத்தன் இயக்குறான் அப்படின்னா, தேவனுடைய அந்த பிரமாணத்தை இயக்குன அந்த மனிதனுக்கு தேவனை பொருளாதாரத்துக்கு பாதுகாப்பா இருக்கிறார். நஷ்டம் வராதபடி, அவன் வாழ்க்கையில் எந்த விதமான தீமை வராதபடி, பூமியின் கனிகளை பட்சிக்கிறவைகளை நான் கடிந்து கொள்ளும். டைரக்டா சொல்றாரு, நான் கடிந்து கொள்றதுனால வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் அளவுக்கு அது ஆசீர்வாதமாய் உன் வாழ்க்கைக்குள்ள அறுவடையாய் வர ஆரம்பிக்கும். இந்த உலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் ஒருவர் இருக்கிறாருங்கிற அந்த உலகத்துக்கு காண்பி அப்படின்றார். தைரியம் வேணும், விசுவாசம் வேணும் முதல்ல. அப்ப ஸ்தோத்திர காணிக்கை அப்படிங்கிறது வேதத்தின் அடிப்படையில் இருக்குதான்னா அது இருக்குது. குறைச்சல் மத்தியில் ஆண்டவர் உன்னை கொண்டு போய் உங்களை ஸ்தோத்திரம் சொல்ல வைக்கிறது இல்லை. ஆண்டவர் சில நேரம் நம்மளை தண்டிக்க விரும்பி அப்படி வனாந்தரத்தின் ஊட கொண்டு போயிறாரு, வறட்சிக்குள்ள கொண்டு போயிறாரு. அப்பதான் அந்த நேரத்தில் உண்மையா இருப்பானா அப்படின்னு சொல்லி என்னை சோதிச்சு பார்க்கிறாரு. எல்லா சோதனையும் இயேசு சிலுவையில முடிச்சிட்டாரு. இன்னைக்கு நான் சோதிக்கப்பட வேண்டிய ஆள் இல்லை. கர்த்தர் ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. பணம் இல்லைன்னாக்க உலகத்துல மனுஷன் செத்து போறான், அவன் செத்து போகட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சோதிக்கிறாரு. பணம் நிறைஞ்சிருக்கிற உலகத்துல மிச்சம் வச்சுட்டு அவன் தேவனை ஆராதிக்கும் போது உலகத்துக்கு தெரியும், உலகமே தேடிட்டு இருக்கிற ஒரு காரியம் அவன் காலுக்கு கீழே இருக்கும்போது இந்த தேவன் யாருப்பா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறார். ஆகையினாலதான் எப்படிப்பட்ட ஒரு வறட்சியும் தேவனுடைய சித்தம் அல்ல. ஆண்டவர் என்னைய உடைச்சு அதுக்கப்புறம் என்னைய புதுசா அவர் என்னைய வணைஞ்சுக்கிறாரு. ஏற்கனவே நம்ம நல்லாவே உடைக்கப்பட்டு தான் இருக்கிறோம். இதுக்கு மேல ஒரு உடைப்பு நமக்கு தேவையில்லை. உலக மனுஷன் போய் கேட்டு பாருங்க, நல்லாவே எல்லா பகுதிகளும் அவன் கை வைக்க எல்லா பகுதியிலும் உடைஞ்சு போய் கிடக்கிறான். உடைஞ்சு சுக்கு நூறா போயிருக்கிற நம்மளைத்தான் கொண்டு வந்து ஆண்டவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் செய்து கொண்டிருக்கிற தெய்வம். இந்த தெய்வத்தை எப்படி எப்படிலாம் காட்டி கொடுத்து உடைக்கிறாரு, ஒண்ணுமில்லாம ஆக்குவாரு. அவரிடத்துல போனீனா எல்லாம் பிசாசனுடைய பொய்கள். அப்ப துதி ஸ்தோத்திரம் அப்படின்னா நான் எதையோ ஒன்று பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நான் செலுத்துறது இல்லை, எந்த நிலையில நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத வச்சு அதுல இருந்து தேவன் யாருங்கிறத எண்ணி பார்த்து துதிக்க பழகிறது, ஸ்தோத்திரிக்க பழகிறது. இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு மாத்திரம் 1 கோடி கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுல பாதியை நான் ஆண்டவருக்கு போட்டுருவேன். உண்மையிலேயே உங்களுடைய நல்ல எண்ணங்களுக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, இன்னைக்கு இருக்கிற 1 ரூபாயில நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, இங்கே இப்பையில இருந்து ஆரம்பிக்கிறது. 1 கோடி வரட்டும், நான் பாதியை போட்டுறேன், ஏன் 1 கோடியோட சேர்ந்து நானுமே சேர்ந்து காணிக்கப்பட்டிகளை விழுந்துடுறேன்னாலும் அதெல்லாம் ஆண்டவர் நம்ப மாட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிறதுல உண்மையோடு கூட இருக்கிறது. அந்த 1 ரூபாயில நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்க மனநிலை எப்படி இருக்குது? விஷயம் அதுலதான். அந்த 1 ரூபா உங்க கைக்குள்ள வரும் பொழுது ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது என்ன நிலையில நீங்கள் இருக்கிறீர்களோ அந்த நிலையில இருந்து மாறும்படி உங்களுக்குள்ளாக தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் தான் இந்த ஸ்தோத்திரம், இந்த துதி, ஆராதனை. அப்ப தேவன் கர்த்தரை நோக்கி நான் இதை செய்யும் போது ஆண்டவர் எனக்கு அதில் இருந்து என்னை விடுதலையும் அந்த தெய்வீக அந்த பலனையும் ஞானத்தையும் அறிவையும் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடமாக, ஒண்ணுமில்லாம வறுமையில தாழ்ச்சியில இருக்கும் பொழுது நான் செய்யக்கூடிய இந்த செயல், கடல்ல இருக்கலாம், அப்படியே முங்கி போயிருக்கலாம் வாழ்க்கை, ஆனா வெளியில வர்றதுக்கு ஒரு கயிறு போலதான் ஆண்டவர் இதை கொடுத்திருக்கிறார். துதிச்சும் ஸ்தோத்திரிச்சும் கர்த்தர் எனக்கு நன்மை செய்வாருங்கிறத நம்பிக்கையோடு, எங்கிருந்து தெரியாது, ஆனா ஒண்ணு தெரியும், கர்த்தர் உயிரோடு கூட இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், இதுல இருந்து நான் வெளியில வருவேன் அப்படின்னு சொல்லி அவன் துதிக்க ஆரம்பிச்சான். கர்த்தர் உயிரோடு கூட இருக்கிறான்னு நம்பினாலே, விசுவாசிச்சாலே துதி தன்னை போல வர ஆரம்பிச்சிருப்பாருங்க. அப்படி இல்லாத பட்சத்துல சுத்தி இருக்கிற எல்லா மனிதர்களையும் எப்படி பார்த்து 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 வாழ்க்கையே அப்படி முடிஞ்சு போனது போலவும், நாளைக்கு அந்த வட்டிக்காரன் வருவான், நாளைக்கு இவன் வருவான், இவன் ரொம்ப மோசமானவன், வெளியில நிக்க விட்டு நம்மளை கேவலப்படுத்திடுவான். கடன் கொடுத்தவனுடைய வல்லமெல்லாம் தெரியுது, கடன்ல இருந்து தூக்குற தெய்வத்தினுடைய வல்லமை தெரியல. அவர் யாரு, அவருக்கும் உங்களுக்குமான உறவு எப்படிப்பட்டது? துதி ஸ்தோத்திரம் அங்கிருந்து வர ஆரம்பிக்கணும் பாருங்க. வாசிங்க பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 10 என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் மலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. ஜெயிலுக்குள்ள இருந்துட்டு சொல்றாரு, கொடுக்கல் உங்கள் காரியங்களை தான் பேசுறாரு, காணிக்கையை குறித்து பேசுறாரு. என்னை விசாரிப்பதற்குனா எப்படி நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்கறது இல்லை, விசாரிச்சிருக்கிறாங்க அப்படின்னா பண விஷயத்துல. இவர் ஜெயிலில் இருக்கிறாரு, சுவிசேஷத்தை நிமித்தமாய் கட்டப்பட்ட நிலையில இருக்கும் பொழுது விசுவாசிகள்
அந்த விதைப்பு அறுப்பு அப்படிங்கிற அந்த பிரமாணம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத இங்கே விசுவாசிகளுக்கு இவர் உள்ளுக்குள்ள இருந்து லெட்டர் எழுதியிருக்கிறார். சொல்றார், என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் வளர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்ல. எப்பா நல்ல வேலை காணிக்கை அனுப்பிட்டீங்க, நானே ஜெயிலில் இருக்கிறேன், என்ன செய்யன்னு தெரியல, என் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கெல்லாம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி தவிச்சுக்கிட்டேன், கர்த்தர் உங்க மூலமா எனக்கு அற்புதம் பண்ணிட்டாருப்பா. தெளிவா இருக்கிறார் பாருங்க பவுல். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். எந்த நிலையில் இருந்தாலும் நான் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். அப்ப அந்த மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். இன்னைக்கு இது ரொம்ப தப்பா பார்க்கப்படுது பாருங்க. மனரம்யம் அப்படின்னா உங்க வாழ்க்கையில என்ன இருக்குது இல்லை, எல்லா நேரத்திலும் அமைதியா இருக்க பழகிக்கங்க. அதாவது அடுத்த வசனமே சொல்றார் இல்லையா, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும் பட்டினியாய் இருக்கவும் பரிபூர்ணப்படவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். சொல்றாரு பவுலே பட்டினியா இருந்திருக்கிறாரு, குறைச்சல் இருந்திருக்கிறார், தாழ்ச்சியில் இருந்திருக்கிறாரு. அப்ப நம்ம வாழ்க்கையிலையும் அந்த மாதிரி சம்பவங்கள் வந்து போகும்போது நம்மளும் ஒரு பவுலை போல பழகிக்கொள்ள வேண்டாமா? அந்த முள்ளு குறிச்சலும் பேசுவார் இல்லையா, நான் என்னை நானே உயர்த்தி கொள்ளாதபடிக்கு தேவனால் எனக்கு கொடுக்கப்பட்ட இன்னைக்கு அதை வச்சு என்னென்னலாம் பிச்சு எரிஞ்சிட்டாங்க அந்த வசனத்தையே. அந்த மாதிரி பவுலுக்குள்ள ஒண்ணு வந்துச்சுன்னா அப்ப நம்மளும் கடவுளுக்காக வாழ்றோம் இல்லையா? இந்த பாரு போட்டிருக்க, பசியா இருக்க பழகிக்க, தாழ்ந்திருக்க பழகிக்க, பட்னியா இருக்க பழகிக்க. வசனத்தை இப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு பசியா இருக்கும் பட்னியா இருக்கவும் நான் பழகணும் அப்படின்னா வெளியில இருக்கிறவங்க நல்லா பழகி இருக்கிறானே இல்ல. இன்னைக்கு தர்மம் எடுக்கிறவங்க பிச்சை எடுக்கிறவங்கலாம் போதிக்கப்பட்டா பழகி இருக்கிறாங்க, அவங்க போதிக்கப்படாதனால அந்த நிலையில இருக்கிறாங்க. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அவங்க போதிக்கப்படல, அந்த தேவன் யார், சிந்தப்பட்ட ரத்தத்தினுடைய வல்லம் என்ன, மீட்கப்பட்டவன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழலாம், அவன் இப்படி வாழ வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லி சொல்றதுக்கு போதிக்கப்படல. நான் பசித்திருக்கவும் பட்டினியா இருக்கவும் தாழ்ந்திருக்கவும் நான் போதிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இதுக்கு என்னதான் அர்த்தம்? நான் பசித்திருக்கும் போதும் பட்டினியா இருக்கும் போதும் தாழ்ச்சியிலையும் தோல்வியில இருக்கும் பொழுது நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன். எதுக்கு? பட்டினியில இருந்து நான் வெளியில வர்றதுக்கு, ஜெயிலுக்குள்ள இருந்து நான் வெளியில வர்றதுக்கு நான் என்ன செய்யணும், அதுக்கு நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப தெளிவா வேதத்துல சொன்னதுக்கு அப்புறமும் கூட ஒன்னையும் தலைகீழா பார்த்து என் வாழ்க்கையை நானே வீணாக்கிடக்கூடாது. அப்ப குறைச்சல்ல இருக்கும்போது, பண விஷயத்துல குறைச்சல்ல இருக்கும்போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சபை உங்களுக்கு போதிக்கணும். பவுல் அதான் சொல்றாரு, போதிக்கப்பட்ட பணத்தை குறித்து தான் பேசுறாரு. தான் வாழ்க்கையில் நடந்திருக்கிற குறைச்சலை பார்த்து ஜனங்கள்கிட்ட ஏதோ அனுதாபத்தை தேடி இதை எழுதல. எப்ப நீ இதெல்லாம் நீ கொடுத்துருக்கிறதுனால நான் எனக்கு மனம் மலர்ந்திருக்குது, சந்தோஷமா இருக்குது. ஆனா என் குறைச்சல் நிமித்தம் நான் இதை நான் சொல்லல. ஏன்னா நீ இதை தராம இருந்தா கூட இந்த சூழ்நிலையில நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவனால் நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன். நான் பசித்திருக்கும் போது இந்த பசியை எப்படி திருப்தி அடையணும்னு சொல்லி நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன். பட்டினியா இருக்கும் போது 4 பேருக்கு சோறு வாங்கி போடக்கூடிய அளவுக்கு என்னை நான் வளர்த்துக் கொள்றது எப்படின்னு சொல்லி நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன். தாழ்ந்த நிலையில இருக்கும் பொழுது, தாழ்ச்சியில இருக்கும் போது என்னை நான் எப்படி உயர்த்துக் கொள்ளணும்னு சொல்லி நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன். விளையாட்டு இல்ல. இயேசுடைய ரத்தம், மறுபிறப்பு, தேவனுடைய அபிஷேகம் அப்படிங்கிறதுலாம் இயேசு அப்படின்னாலே இன்னைக்கு வேற லெவல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது. ஆனா நம்ம வேற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறோம். போதிக்கப்படணும். ஆகையினாலதான் ஆண்டவர் உங்களுக்கு அதை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஏதோ ஒரு பிரசங்கம் சொல்லி கடந்து போறது இல்ல. ஆண்டவர் என் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான தாழ்ச்சி, வறுமை, கடன், இந்த நேரத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என் வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கணும், என் ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும், என் சத்தம் மற்ற மனிதர்களை பார்க்க, அந்த பிரச்சனையை பார்க்கிற கண்ணோட்டம் எப்படி இருக்கணும், எல்லாவற்றையும் நான் ஜெயித்திருக்கிறேன் ஆண்டவரே. இந்த குறைச்சி தாழ்ச்சி என்னை ஒன்றும் சேதப்படுத்தாது. சீக்கிரமா இதிலிருந்து நீர் என்னை வெளியே கொண்டு வருகிற தேவன். எப்படிப்பட்ட ஓத்திரத்தில் இருந்தாலும் கர்த்தாவே நீர் என்னை விடுதலையாக்குகிற தெய்வமாய் இருக்கிறீர். வெறும் பணத்துக்காக மாத்திரமல்ல, எல்லா சூழ்நிலைகளிலும், குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை, பிள்ளைங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றிலுமே நான் எதிர்பார்க்கிற ரிசல்ட் வரல அப்படின்னா, எதிர்பார்க்கிற ரிசல்ட்டை கொண்டு வர வரைக்கும் என்ன செய்யணும், அதை என்ன பண்ணுனா அந்த நான் எதிர்பார்க்கிற ரிசல்ட் வரும். போதிக்கப்படணும். மேலோட்டமா பார்த்துட்டு பவுலே இங்க பஞ்சத்துல இருந்தாரு. பவுல் எவ்வளவு பெரிய பணக்காரர் தெரியுமா?
அன்னைக்கே படித்த மனுஷன், பெரிய வசதியான ஆளு, சுவிசேஷத்து நிமித்தமாக, கிறிஸ்துவின் நிமித்தமாக இப்படி போகும்பொழுது இந்த மாதிரி துன்பங்கள், இந்த மாதிரி பசி பட்டினி வரும் பொழுது விசுவாசிக்க பழகுங்க, வார்த்தையை சரியா வச்சுக்கங்க. அப்ப பட்டினியா இருக்கிறதுக்கு நான் போதிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா இருங்க, பட்டினி வந்துடும். அது எப்படி போட்டிருக்கு? தரித்திரம் ஆயுதம் அணிந்தவனை போல வருமா? ஆயுதம் அணிந்தவனை போல ஒரு மிலிட்ரி மேல வந்து உங்களை அப்படியே வந்து சரண்டர் பண்ணி உங்களை அப்படி அடிமைப்படுத்தி வச்சிரும். சும்மா மட்டும் இருந்து பாருங்க. நான் சும்மா தாங்க இருந்தேன், எனக்கு ஏன் இப்படிலாம்? ஒன்று மேலே ஒன்று மேலே அதான் சொல்லிட்டேன். நீங்கள் சும்மா இருந்தாலே போதும். செய்ய வேண்டியதை செய்யாமல் துதிக்கிறதும் ஸ்தோத்தரிக்கிறதும், என் குறைச்சலுக்கு மத்தியில் நான் தேவனை எண்ணி பார்த்து அவர் எப்படிப்பட்ட தேவன் அப்படிங்கிறத, அந்த அன்பை அறிந்து கொள்றதுக்கு என் நேரத்தை காலத்தை செலவு செய்யும் பொழுது வெளியில் நடக்கக்கூடிய மாற்றம் இதெல்லாம். அப்போ வறுமை, தாழ்ச்சி, குறைவில் இருக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி போதிக்கப்பட வேண்டியது அவசியம். ஸோ அதைத்தான் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ நல்லா இருக்கும்போது தேவனை துதிக்கிறதுக்கு ஓகே. ஆனால் மூடு சரியில்லாமல் இருக்கும்போது பாருங்கள், வீட்டிலே இப்போ எடுத்துக்கிறோமே, வீட்டில் ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா முதல்ல தடைப்படுறது என்ன தெரியுமா? ஃபேமிலி ப்ரேயர். அடுத்து பார்த்தீங்கன்னா பைபிள் வாசிக்கிறது. ஏன்னா அந்த மாதிரி நேரத்தில் நான் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி நான் போதிக்கப்பட்டாலும் நான் கேட்கல, கேட்டாலும் அதை நம்ம செய்யறதில்லை. ஸோ அதோடைய விளைச்சல் வேற மாதிரி வந்து நிற்கும். அந்த மாதிரி நேரத்தில் குறைபடும் பொழுதும் கொஞ்சம் நிதானமா, பொறுமையா அந்த இடத்துல, ஆண்டவரே நீர் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்? நாங்கள் 2 பேரும் அடிச்சுட்டு இருக்கும் போது நீர் என்ன ரெஃப்ரி மாதிரி நடுவுலன்றாரா? இன்னும் பலமா போடு அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்காரு. நடுவில் நிற்கிற தெய்வம் உங்களை சமாதானத்தின் தேவன் தாமே. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதையும் குற்றமற்றதா இருக்கும்படி காத்துக்கொள்ளவர் வல்லவராக இருக்கிறார். சமாதானத்தின் தேவன் தாமே. உங்கள் சத்துருக்களின் தலைகளை சீக்கிரத்திலே நசுக்கி போடுவார், உங்கள் காலின்களே நசுக்கி போடுவார். அப்ப அவர் சமாதானமா இருக்கு. நீங்க சண்டை போட்டுருக்கனால அவர் அங்கே அப்படி ஏதோ பதட்டத்தில் நிற்கிற மாதிரி நினைக்க கூடாது. ஒரு நாளும் தெய்வம் பதட்டப்படுற ஆண்டவரே இல்லை. நீங்க அவரெல்லாம் பதட்டப்படுத்தலாம் முடியாது. அவர் கூலா இருக்கிறார். அவர் கூலா இருக்கிறது நல்லது. அப்பதான் சீக்கிரம் நம்ம போராட்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு வரும். அவரை போல இருக்க பழகுங்க. அப்ப அந்த நேரத்தில் நான் எப்படி நடந்துக்கிறோம்? தெய்வத்துடைய உதவியை கேட்க போறது. ஆண்டவரே, எங்களுக்குள்ள ஒரு போராட்டம், பிரச்சனையா வந்துட்டு இருக்கு. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது, என் மனைவி என் வீட்டவர்களில் எனக்கு கனிதரும் திராட்சை கொடியாய் இருப்பாள் என்று எழுதியிருக்கிறதே. பிள்ளை பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறான். எல்லைக்குள்ளேயே வர முடியல, வர மாட்டேங்கிறான். கட்டுக்குள்ள வாயை திறந்து நல்லா சொல்ல பழகணும். ஆண்டவரே, என் பிள்ளைகள் என் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளைப் போல இருப்பார். பக்கத்தில் தான் இருக்கிறான், ஆனால் ரொம்ப தூரமாக இருக்கிறான். ஒரே வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறான். ஒன்றா தான் சாப்பிட்றோம், ஒன்றா தான் தங்குறோம், எல்லாமே அவனுக்கு தேவையான எல்லாம் செஞ்சு கொடுக்குறோம். ஆனால் நம்மளுடைய எண்ணங்கள், சிந்தனை, நம்முடைய ஆசைக்கு விரோதமாய் தூரமாக இருக்கிறான், கடவுளுக்கு தூரமாக இருக்கிறான். தூரத்திலிருந்து உன் பிள்ளைகள் உன் பக்கத்திலே வருவார்கள், வளர்க்கப்படுவார்கள். தூரம்னா இங்கே ஃபாரின்ல நினச்சிடக்கூடாது. பக்கத்திலே இருப்பான், தூரமாக இருப்பான். பார்த்துருவீங்களா? நீங்கள் ஒன்று சொல்லிட்டு இருப்பீங்க, அவன் வேற ஒன்று செஞ்சுட்டு இருப்பான். நீங்கள் ஒன்று நினச்சிட்டு இருப்பீங்க, வேற ஒரு காரியத்தை அவன் நினச்சிட்டு இருப்பான். தூரமாக இருக்கிறான். இந்த பசியோ, இந்த பட்டினியோ, இந்த குறைச்சலோ என்னை ஒன்றும் செய்ய முடியாது. இது தெரியாதனால தான் ஜனங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம சொல்கிற காரியம் இதெல்லாம் நடக்கிற காரியமா? விதைச்சாங்களாம், அறுத்தாங்களாம். அப்புறம் ஏன் வீட்டுக்குள்ளலாம் இப்படி நடக்கிற நேரத்தில் என்ன செய்யணும்? அதுதான் ஸ்தோத்திரம், துதி, ஆராதனை. அதை செய்யும் போது அந்த பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடமா இருக்குது. எல்லாம் நல்லா இருக்கும் போது எல்லாமே நல்லா இருந்துடும். அதான் அடிக்கடி நான் சொல்றது, நல்லா இல்லாத போது நமக்கு எப்படி நடந்து கொள்ளும் சொல்லி நம்மளுக்கு போதனை தேவை. அந்த நேரத்தில் தான் மனுஷன் தவிச்சு போயிடுறான். நல்லா இருக்கும் போது அவனும் என்ஜாய் பண்றான். ஒரு கஷ்டம், எதிர்பாராத ஒரு ஆபத்து, ஒரு விபத்து, ஒரு நஷ்டம் உள்ள வரும் பொழுது மனிதன் தகச்சிடறான் பாருங்க. எல்லாத்தையும் சந்தேகப்படுற மாதிரி ஆயிருது. இவனே நின்று அதை எல்லாத்தையும் சரி செய்யற அளவுக்கு உள்ள இறங்கிடுறான். கடைசியில் லாக் ஆயிடுறான், தப்பா பண்ணி. போதிக்கப்படணும். தெய்வ சமூகத்தில் காத்திருந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறதன் மூலமாய் துதி, ஸ்தோத்திரம் நமக்குள்ள உள்ள வரும் பொழுது நமக்குள்ளே ஒரு பலன் உள்ள உண்டாகுது. அதை எதுக்கவும், அதை ஜெயிக்கவும், அதை மேற்கொள்ளக்கூடிய பலன் உள்ள உண்டாகுது. உள்ளுக்குள்ள ஒரு விதமான தைரியம் வருது. இதுதான் நமக்கு வெளியில இருக்கக்கூடிய குறைச்சல் உள்ளவங்களுக்கு வித்தியாசம். அப்ப எனக்கு குறைச்சல் வராதுன்னு சொல்லி போடல, வரும் பொழுது நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்,
அந்த குறைச்சலை மாற்றுவதற்கு நான் என்ன செய்யணும்? குறைச்சல் மாறியே ஆகணும். கடவுள் தந்ததுன்னு சொல்லி வச்சு அப்படி பத்திரப்படுத்தி சகிச்சு வாழ்றது இல்லை, சகிக்க கூடாது. சீக்கிரத்தில் இந்த உபத்திரவம் நீங்கும், அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான. அப்போ உபத்திரத்தில் உள்ள பார்க்கும் போதே அதை லேசா பார்க்க பழகிறது. அப்படிப்பட்ட ஆவியில பலனை கொண்டு வர்றது தான் துதி, ஸ்தோத்திரம், ஆராதனை. இல்லை செய்யும் போது என் ஆவி ஏற்கனவே பலப்பட்டதா இருக்குது. உலகத்தின் பார்வைக்கு நானா இந்த நேரத்தில் இருந்தா நேரம் நான் செத்துருப்பேன்ப்பாம்மா, உன் இடத்துல நானா இருந்திருந்தா நேரம் செத்துருப்பேன். நல்ல வேலை நீ இல்லை. ஏன்னா அது நான் ஏற்கனவே கதவை சாத்திட்டு அந்தரங்கத்தில் தேவனோடு கூட நான் நேரம் செலவு பண்ணி ஆவியில பலப்பட்டு உரப்பட்டு இருக்கிறதுனால என் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய போராட்டங்கள், பிரச்சனை நேரத்தில் எப்படி நடந்து கொள்ளணும், ஒரு தைரியம், ஒரு பலன் வருது. என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன், எந்த சூழ்நிலையிலும் நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் உள்ள ஒரு தைரியம் வந்துடும். சுத்தி எல்லாம் அடைச்சிருக்குதே, எப்படி முன்னேறி போற? செங்கடலை பிளந்த தேவன், அவருக்கு 1000 வழிகள் இருக்கு என்னை விடுதலையாக்குறது. என் தேவன் என்னை விட்டு ஒரு பொழுதும் விலக மாட்டார், என்னோடு கூட அவர் இருக்கிறார். கர்த்தாவே நான் உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொல்லி துதிக்கும் ஸ்தோத்திரம் வர ஆரம்பிச்சிரும் பாருங்க. அப்ப பவுல் சுவிசேஷத்தின் நிமித்தமாகத்தான் இந்த காரியங்களுக்குள்ளாய் கடந்து போயிருக்கிறார். அப்படித்தான் இந்த பிலிப்பி புத்தகம் எழுதப்பட்டது. சிறைச்சாலையில் இருந்து எழுதுறாரு, எந்த நிலையில் இருந்தாலும் என் மனதை நான் சீராக வைக்க போதிக்கப்பட்டவனாய் இருக்கிறேன். சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பணம் கையில் இல்லைன்னு வைங்களேன், அவங்களே சொல்லுவாங்க இல்லையா, பணம் கையில் இல்லைன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுது பாஸ்டர், பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுது, குழப்பத்திலே இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா கையில் காசு இல்லை. அவங்களுக்கு சுவாசம் உடனே பக்கத்தில் சிலிண்டர் இருக்கிறது போல இங்கே பணம் கொஞ்சம் இருக்கணும். பணம் நம்முடைய ஆதாரம் இல்லை, இயேசு நம்மளுடைய ஆதாரமாக இருக்கிறனால பணம் காலுக்கு கீழே. அதையும் மீறி எனக்குள்ள குறைச்சல் வந்துச்சு அப்படின்னா எப்படி நடந்து கொள்ளணும்? அந்த குறைச்சலை நிறைவாய் மாற்றுவதற்கு நாம் போதிக்கப்படுறோம். பரிசுத்த ஆவியானவர் அதுக்கு தான் உதவி செய்கிறார். 13வது வசனம், பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. இப்பதான் சொல்றாரு, இந்த பலன். எந்த பலன்? பட்டினியா இருக்கும்போது திருப்தி அடைவதற்கு எனக்கு ஒரு பலன் தேவையே. அப்ப நான் என்ன பண்றேன்? என் தேவனை நோக்கி நான் துதிக்கவும் ஆராதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் விசுவாசிக்கவும் நான் பழகிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும். பசித்திருக்கும் போது நான் திருப்தி அடைகிற இடத்துக்குள்ள அவர் என்னை கொண்டு போறார், அந்த பலன் எனக்கு தர்றாரு. கடன்ல இருக்கும் பொழுது நிறைவடைஞ்சு மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த தேவ பலன் எனக்குள்ள இருந்து போய் வேலை செய்ய ஆரம்பிக்குது. பிரச்சனைக்குள்ள போயிட்டு இருக்கும் பொழுது சமாதானத்திற்கு நேரம் என்னை கொண்டு போகிற தேவனா இருக்கிறார். ஆகையினாலதான் வீடுகளுக்குள்ள பிரச்சனை, போராட்டம், சூழ்நிலை எல்லாம் வேற மாதிரி இருக்கும்போது என்ன செய்யணும்? நீங்க என்ன செய்யணும்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாரும் சொல்லுவோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. போங்க, வீடுகளில் குறைச்சல் இருக்கும்போது இந்த இடத்துல தான் இது பேசப்படுது, பண விஷயத்துல தான் இது பேசப்படுது. தெய்வத்தினுடைய பலன் இங்க வெளிப்பட ஆரம்பிக்குது. அதுதான் சொல்றார் 19வது வசனத்துல, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என்னை நீங்க ஆசீர்வதிக்கல, நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றாரு. யாரு? ஜெயிலுக்குள்ள இருக்கிற ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, நீங்க வந்து தர்றதுனால நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு உணரல. என் தேவன் நீங்க தராவிட்டாலும் என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை நிறைவாக்குவார். இந்த வார்த்தைகள்லாம் அப்படி நிதானமா உட்காந்து தியானிக்கும் போது தான் தெரியுது, குறைச்சலுக்கு மத்தியில, வேதனைக்கு மத்தியில, அழுகைக்கு மத்தியில எப்படி நடந்து கொள்ளணும். அப்ப ஸ்தோத்திர காணிக்கை அப்படிங்கிறது குறைச்சல் இருக்கும் பொழுது பிசாசு சொல்லுவான், அதெல்லாம் இருக்கிறவன் பார்த்துக்கிறோம், நீ என்னத்துக்கு போய் கொடுத்துட்டு இருக்கிற, நீ இதுக்கு விதைக்கிறேன்னு சொல்லி போய் போட்டுட்டு இருக்கிற. அதெல்லாம் நிறைய இருக்கிறவங்க பண்ணுவாங்க. நீ போய் உன் வேலையை பாருன்னு சொல்லும் போது அப்பாலை போய் சாத்தானேன்னு சொல்ல தெரியணும். எப்பயுமே இந்த ஜிம்முக்கு போகும்போதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. பட் டம்பிள்ஸ் எடுத்து அப்படியே எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது
முடியலேன்னு சொல்லிட்டு ஒரு 10-15 தடவை தூக்கிட்டு எப்போ முடியலேன்னு சொல்லி வைக்கிறோமோ வைக்கும்போது தான் அந்த ஜிம்மில் இருக்கிற மாஸ்டர் சொல்லுவார், முடியல, இதுக்கு மேலே உன்னால் ஒன்று கூட எடுக்க முடியலேன்ற ஒரு நிலை வரும்பொழுது அதுக்கப்புறம் நீ ஒன்று எடு. எப்போ அதான் என்னால் தான் முடியலையே, இல்லை முடியலேன்னு ஒரு இடம் வந்துடும், அதுக்கப்புறம் நீ ஒன்று எடுக்கும் போது அதுதான் ஒன்று, கவுண்டில் தான் ஒன்று. நீ நினச்சிட்டு நான் 10-15 தூக்கிட்டேன்னு. எப்போ உன்னால் முடியலையோ, முடியாத அந்த சூழ்நிலையில் ஒன்று எடுக்கும் பொழுது தான் பார்த்தீங்கன்னா அந்த மசில்ஸ்லாம் அப்படி பம்பிங் ஆகும். அப்படி கிழிச்சிட்டு அது வெளியில் வர்றதுக்கு நீ ட்ரை பண்ணுற, அப்போ தான் அது அப்படி பல்ஜாக வெளியில் வர ஆரம்பிக்கும். அந்த தசை நார்கள்லாம் அப்படி கிழிச்சிட்டு, ஏன்னா இது வரைக்கும் பழக்கப்பட்டதையே செஞ்சு செஞ்சு ஒரே மாதிரியே பாடி இருக்குது. இதை வேற ஒரு ஸ்ட்ரக்சரில் கொண்டு வரணும் அப்படின்னா நார்மலாக உன்னால் முடிகிறத செஞ்சுட்டு போனீங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும். அதுக்கு ஜிம்மெல்லாம் தேவையில்லை, அதை நீ வீட்லேயே தூங்கி வச்சுட்டு போயிடலாம். சிலிண்டரை தூக்குறேன், என்னத்தையாவது நான் வீட்டில் இருக்கிற எதையாவது நான் தூக்கிக்கிறேன்ட்டு போயிடலாம். ஆனால் இங்கே வந்த அப்படின்னா இப்படி தான் செய்யணும். தேவன் மாஸ்டராக இருந்து சொல்லி கொடுக்குறார். என்னைக்கு உங்களுக்கு கொடுக்கவே முடியலேன்ற ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா, இல்லை இதை கொடுத்துட்டு நான் செத்து போயிடுவேன், சாப்பிட்றதுக்கு எனக்கு வழி இல்லை, இருக்கிறத வச்சு வட்டிக்காரனுக்கு நான் கொடுத்தாகணும், அதாவது தேவனுடைய காரியங்களில் என்னால் கொடுக்கவே முடியாதுன்னு ஒரு இடம் வரும் பொழுது ஒரு ஊழியர் சொல்கிறாரு, அதுக்கு பேர் மிலிட்டியன்ட் கிவிங். அதாவது இதை உங்களால் செய்யவே முடியாது, செலுத்தவே முடியாது. யாரை பார்க்கலாம்? சாரி பார்த்து விதவை இருக்கலாம், தானும் தன் மகனுக்கும் ஒரே ஒரு ரொட்டியை தின்னுட்டு செத்து போயிடலான்னு சொல்லி இருந்தாலாம். கடைசி ரொட்டி கொடுத்தோம் அப்படின்னா செத்து போயிடுவோம். அந்த சூழ்நிலையில தான் அதை கொடுக்க வச்சார். அவளும் அவள் சந்ததி அவள் கூட இருந்த எல்லா உறவின் முறையார் எல்லாரும் பஞ்சகாலம் முழுவதும் திருப்தியாக சாப்பிட்டு கடன் எல்லாத்தையும் அடைச்சாங்களாம். எலிசா நாட்கள்ல எலியா நாட்கள்லாம் நடந்திருக்கு. அதனால தான் தன்னிடத்திலிருந்து 2 வெள்ளிக்காசை கொண்டு வந்து காணிக்கையில போட்டா. அந்த ஸ்திரியை பார்த்து மிலிட்டன்ட் கிவிங். முடியாது, இதுக்கு மேல கொடுக்கவே முடியாது, பிரமாணத்தை ஏக்கிட்டா பாருங்க. போட்டுட்டாது செத்துருவோம், பரவாயில்ல காணிக்கை பெட்டியில் போட்டாது செத்துருவோம்னு சொல்லி போட்டா. ஆனால் அந்த விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணத்தை ஏக்கிட்டா. அதுதான் இயேசு இங்கே சொல்றாரு. நீங்க எல்லாரும் உங்கள்கிட்ட இருந்ததுல போட்டீங்க, ஆனா இந்த அம்மா தன்னிடத்துல இருந்ததையே போட்டா. 2க்கு பெர்சன்டேஜ் வச்சு பார்த்தீங்கன்னாக்க இது 100, அது ஏதோ ஒரு 5-10 தான் வரும். இருந்ததுல போடுறது அமௌண்ட் இல்லை, பெர்சன்டேஜ். உங்களுடைய பெர்சன்டேஜ் எப்படி இருக்குது? ஏதோ கடவுளுக்காக போய் போட்டு வரும். கொஞ்சம் அந்த விதைப்பு அறுப்புல கொஞ்சம் மாற்றங்களை கொண்டு வாங்க. உங்க பொருளாதாரத்தை இப்படி இருக்கும்போது தான் அந்த இடத்துல பல்ஜ் ஆகும். வெறும் உடம்பு மாத்திரம் இல்லை, பொருளாதாரம் பல்ஜ் ஆகணும். உங்க தருத்திரம் இங்கே கிழிக்கப்படும். அதை செய்யும் பொழுது பிசாசு என்னை பயமுறுத்துற எல்லா பயமுறுத்தல இருந்தும், அவிசுவாசத்தில் இருந்தும், அதீரியத்தில் இருந்து, தெய்வத்தை அந்த வார்த்தையை நான் சந்தேகப்படுகிற காரியங்கள் இருந்து என்னை நான் உடைச்சுக்கிட்டு நான் வெளியில வர்றேன். அதெல்லாம் செஞ்சு பார்க்கணும். எத்தனையோ விஷயங்களை செஞ்சு பார்க்குறோம், அதெல்லாம் வேலை செய்துங்க. ஐயோ இது இருந்துச்சுன்னா இதுக்கு ஆகுமே, ஐயோ இதை நம்ம கொடுத்துட்டோம்னா இப்படி போயிருமே. அந்த 1 கப்பு தண்ணியை குடிச்சோம் போல வனாந்தரத்தில் 2 ஆப்ஷன் இருக்கு. தின்னு முழுங்கிட்டு ஏப்பம் போட்டுடலாம், அல்லது விதைச்சு அறுவடை எடுத்து நீங்களும் சாப்பிட்டு உங்க தலைமுறைக்கும் நன்றாயிருக்கலாம். என்ன செய்ய போறோம்? ஏன்னா இதில் என்னுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், என்னுடைய ஆட்டிடியூட், என்னுடைய கேரக்டர் எல்லாமே இதில் மாற ஆரம்பிக்குது. நம்ம லேசாக நினைக்கிறோம் அது வெறும் கரன்சி அப்படின்னு. கரன்சிக்கு பின்னால் இருக்கிற என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய சுபாவம், தேவனுடைய சுபாவத்திற்குள்ளாக கர்த்தாவே நீர் சொல்லி இருக்கிறீர் தண்ணி திராட்சை ரசமாய் மாறும். அந்த தண்ணியை எடுத்துட்டு போனானே அதுதான் நீங்க. என்ன நிலைமையில் எடுத்துட்டு போயிருப்பான்? என்னடா நம்மளைத்தான் கொண்டு வந்து தண்ணியை ஊற்ற சொன்னாரு, ஊற்றி இருக்கிறோம், இப்போ எடுத்து கொண்டு போய் இடையில ஊத்துன்றாரு. தண்ணியை போய் ஊத்துனா அடிச்சிட மாட்டானா நம்மளை? அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. செய்யும் போது அந்த இடத்துல அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். ஆகையினால இது ஏதோ கண்ணை கட்டி காட்டில் விட்டு ஏதோ ஒரு கண்கட்டி வித்தெல்லாம் கிடையாது. பிரம்மாணம் இப்படித்தான் இயங்குது. தேவனுடைய வார்த்தை இப்படித்தான். உங்களுடைய பொருளாதாரத்தில் இருக்கிற எல்லா விதமான கடினத்தன்மைகளை, எல்லா விதமான முள்ளும் குறுக்கும், பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிறையிருப்பிலிருந்து விடுதலை ஆக்குறதுக்கு தேவன் வச்ச வழி. கர்த்தாவை நான் உம்மை நம்புகிறேன், உம்மை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நீர் சொல்லி இருக்கிறீர் நான் கெட்டு போறதுக்கு, அழிஞ்சு போறதுக்கு, என் வாழ்க்கை வீணா போறதுக்கு ஒரு பொழுது நீர் சொல்லாத தேவன், நீர் நல்ல தெய்வம் அப்படிங்கிறத நான் விசுவாசித்து இதை நான் செய்கிறேன். செய்ய பழகுங்க. வீடுகளில் இருக்கிற தரித்திரத்தை ஒழிக்கிறதுக்கு தெய்வன் வைத்திருக்கிற வழியை கண்டுபிடிங்க. இதுக்கு மேல என்ன கண்டுபிடிக்கிறீங்க? இதான் வழி.
அந்த எல்லைக்குள்ளே வரணும். அதை நான் செய்ய மறுக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நான் அதை தயங்குகிறேன். தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய, தேவனுடைய சத்தத்தை விசுவாசிக்கல, கடவுளுடைய வார்த்தையை நான் சந்தேகப்படுகிறவனாய் மாற ஆரம்பிக்கிறேன். கடவுள் சொல்லி ஒரு காரியத்தை என்னால் செய்ய முடியல, ஆண்டவர் அதில் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. என்ன அவருக்கு ஒரே கவலை, உங்களுக்குள்ள இடங்கொள்ளாமல் போக மட்டும் அந்த வாழ்க்கையை நான் மிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லி அவர் கவலைப்படுகிறவராக இருப்பார். ஏக்கி பாருங்க, வெளியில் நிறைய சத்தங்கள் இதுக்கு விரோதமாக வரும். ஏன்னா எப்பெல்லாம் தேவன் உன்னை சொல்லி உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறப்போதோ அதுக்கு எதிரான சத்தங்களை நிறைய பேசுவாங்க. கேலி, கிண்டல், நக்கல், நிறைய வார்த்தைகள் வரும். இது தேவனுக்கும் உங்களுக்குமான ஒரு காரியம். தீர்மானிக்கணும். வறுமையில் இருக்கும்போதே நான் தேவனை நான் துதிக்க போகிறேன், ஸ்தோத்திரிக்க போகிறேன். இந்த நிலையில தான் நான் பிழைக்க போகிறேன். என் வாழ்க்கை மறுவப்பட போகுது. என் வாழ்க்கையில், என் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா விதமான குறைவு, தாழ்ச்சி, அவமானம், சில நேரங்களில் நம்ம அசிங்கப்படுறோம் இல்லையா? சில சூழ்நிலைகளில் உலகத்தால் அப்படி அசிங்கத்துக்குள்ள கடந்து போகும்போது கூட தெய்வத்தோடு கூட எனக்கு இருக்கிற உறவு எப்படி இருக்குது அதை மாத்திரம் செஞ்சு பாருங்க. அசிங்கத்தில் இருக்கும் பொழுதே என்னை நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த தெய்வத்தை நான் துதிக்கிறேன், விசுவாசிக்கிறேன். கர்த்தர் என் பெயரை பெருமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். உலகம் திட்டமிட்டு நம்மளை அசிங்கப்படுத்தும். சத்துரு நம்மளை அசிங்கப்படுத்திட்டு இருப்பான். திட்டமிட்டு நான் உட்காரணும். நான் போதிக்கப்பட்டவனாக இருக்கிறேன். என் தகப்பன் நல்லவர், இந்த அசிங்கத்துக்கு அவர் காரணர் அல்ல. நானும் என் தகப்பனை இணைந்து என் மேலே விழுந்திருக்கிற அந்த கரையை நாங்கள் துடைக்கிறோம். தீர்மானிக்கிறதெல்லாம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என் குறைவுகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவாக்குகிறார். ஆகையினால எனக்கு பயம் இல்லை. ஆண்டவரே பரிசையே போட்டுருன்னு சொன்னா கூட நான் போடுறதுக்கு ஆயத்தம். பிடுங்கி போட போறதில்ல, உள்ளுக்குள்ள வரணும். அந்த அளவுக்கு கடவுளை நான் நம்புறேன். ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீர் என்னவெல்லாம் சொல்லியிருக்கிற எல்லாவற்றையும் செய்ய. விவசாயி பயந்தான் அப்படின்னா என்ன ஆகும் தெரியுமா? ஒரு விவசாயி விளைச்சல் வந்துருமா தெரியாது, வானம் பார்த்த பூமின்றாங்க. என்ன இனிமே தான் மழை வரணும், இனிமே தான் அதுக்கான சூழ்நிலைகள்லாம் வரணும். ஆனால் எதுவுமே இல்லாமல் இருக்கும்போதே விசுவாசத்தோடு கூட போய் ஒரு விவசாயிக்கு ஒரு தைரியம் இருக்குது பாருங்க. விதை ஒரு மூட்டை நெல்லை கொண்டு போய் ஒன்றுமில்லாத அந்த மண்ணுக்குள்ளே கொண்டு போய் போடுறோம். அது ஒன்றுமில்லாத மண் இல்லை, அது எனக்குள்ள அறுவடையை கொண்டு வரக்கூடிய மண்ணாக இருக்குது. அதை கொண்டு போய் நான் போடுகிறேன்னு சொல்லி தான் ஒவ்வொரு விவசாயம் அதைத்தான் செய்கிறான். அப்போ அந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேணாமா? பண விஷயத்தில் வேற வழி இல்லையே, ஆண்டவர் வச்சிருக்கிறார், அப்படி தானே வச்சிருக்கிறார். அப்போ பொருளாதார குறைவின் மத்தியில் ஸ்தோத்திர காணிக்கை அப்படிங்கிறது துதிப்பது மட்டுமல்ல, விசுவாசத்தை நான் காட்ட பழகணும். விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன் வாயால சொல்றதில்ல. யாக்கோபு சொல்ற அதை காட்டு. எப்படி காட்டுறது? கர்த்தர் அந்த நேரத்தில் நான் எப்படி நடந்து கொள்ளணும்னு சொல்லியிருக்கிறாரே அதை நான் செய்கிறேன். 10% தசமபாகம் அப்படின்னா 10% எனக்குரியது இல்லைன்னு அர்த்தம். ஆனால் சத்துரு அதையும் கால்குலேட் பண்ண வைப்பான். நானா கொண்டு வந்து போடுறதுக்கு பேர் தர்மம். ஆண்டவர் உங்கள்கிட்ட தர்மத்தை எதிர்பார்க்கல. அவர் என்ன சொல்லி இருக்கிறார்? ஆண்டவருடைய சத்தத்தை நான் கீழ்ப்படுகிறேன். உன் விளைச்சலின் முதற்பலன் எல்லாம் கர்த்தருக்குரியது. எல்லாம் எந்தெந்த ஏரியாவில் இருந்து முதற் பலன் வருதோ, வயலில் பார்த்தீங்கன்னா முத பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒன்று விதைச்சி வைப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா எல்லாத்த விட அது முதல்ல வளர்ந்து அறுவடைக்கு அப்படி காத்து அப்படி அழகாக அப்படி தங்கம் போல் அப்படி மின்னும். அதை அறுத்து கொண்டு வந்து முதல்ல அதை கட்டி கொண்டு வந்து தெய்வத்துக்கு படைக்கிறோன்னு சொல்லி அதை எடுத்து வீட்டில் வச்சுருவாங்க. முதற்பலன் உயிர் தெழுந்தோர்களில் முதற்பலன். என்ன அர்த்தம்? என்ன முதல்ல வந்தது கடவுளுக்கு, மற்றதெல்லாம் முதற்பலன் எல்லாம் கர்த்தருக்குரியதுன்னா அடுத்து எல்லாமே அவர் தான் கொண்டு வர போகிறார். அடுத்த விளைச்சலை கொண்டு வர அறுவடையை கொண்டு வர போறதும் அந்த தெய்வம் தான் அப்படின்னு சொல்லி தெய்வத்தை நான் கனப்படுத்துறேன் முதலாவது அப்படின்றது. ஆகினால தான் பண விஷயத்தில் சம்பளத்தை வாங்கின மாத்திரத்தில் அப்படி போடக்கூடாது. வாங்கிட்டு வந்த உடனே அம்மாமார்கள்லாம் கையில் கொடுத்த உடனே வாங்கிட்டு அப்படி போட்டுறக்கூடாது. வாங்கிட்டு வந்து கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் நன்றி சொல்ல பழகணும். இந்த பணத்தை நான் ஆதாரமாக வைக்கலாம். ஆண்டவரே நீர் தான் என்னுடைய ஆதாரமாக இருக்கிறீர். என் தேவைகள் இந்த மாதத்தின் எல்லா தேவைகளையும் சந்தித்து கடன் எல்லாவற்றையும் அடைச்சு மிச்சம் எடுப்பேன். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
நிறைய ஊக்கும் போட்டாச்சு, வாழ்க்கை மாறல. பாவம் அந்த மனுஷன் அவரால் முடிஞ்சது அவ்வளவுதான் கொண்டு வர்றாரு. ஆனா வாங்கிட்டு அவர் சோழி முடிஞ்சிச்சு. இங்க வேலை செய்யவே இன்ட்ரெஸ்ட் வரமா, நானும் என்ன தாண்டி செய்வேன், இவ்வளவுதானே என்னால முடியுது. அது மாறணும். குடும்பமா நின்று ஆசீர்வதிச்சு, கர்த்தாவே இதுல நீர் இருக்கிறீர், உண்மை நாங்கள் குடும்பமாய் நாங்கள் கனப்படுத்துகிறோம். அந்த குடும்பம் தரித்திரத்துக்குள்ள குறைச்சல இருக்கவே முடியாது இயேசுவின் நாமத்தினால. பழகுங்க. இல்லைங்க அது ரொம்ப கொஞ்சம் அமௌண்டா இருக்கு, எத்தனை அமௌண்டா இருக்கட்டும், நீங்க அதை செஞ்சு பாருங்க. 10ல் 1 அது தேவனுக்குரியது. இது பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு இன்னும் அதிகமா இருக்கு. அதுக்குள்ள இன்னும் வரவே இல்லை. நம்ம இன்னும் பழைய ஏற்பாட்டிலே கீழ்ப்படியில, அதுக்கப்புறம் இங்கிட்ட நம்ம புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரணும். முதல்ல அதை தீர்க்கமா செய்யுங்க. 5 ரூபா போடும்போது நமக்கு பெருசா தெரியாது. 1 கோடி வந்தா எவ்வளவு போடுறதுக்கு ரெடி ஆகுங்க. ஆமே. விதைக்க பழகுங்க, விதைக்கிறதுக்கு ஆயத்தமாகுங்க. 10 லட்சமா? அதான் சிரமம். ஏன்னா இங்கே அமௌண்ட் பெருசா தெரியும் நமக்கு. விஷயம் அமௌண்ட் இல்லைங்க, கர்த்தருங்க. கோடிகளை பாருங்கள், லட்சங்களை பாருங்கள், தேவன் பெரியவர், உயர்ந்த தெய்வத்தை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். போயிடணும், அந்த தரித்திர புத்தியிலிருந்து வெளியில வரணும். வெறும் பணத்தை பேசல, பணத்துக்கு பின்னால இருக்கிற உங்களுக்குள்ள ஒட்டி கிடக்கக்கூடிய அரண்கள் உடைக்கப்படணும். தெய்வன் வச்சிருக்கக்கூடிய வழி. அப்ப எந்த சூழ்நிலையிலும் தெய்வத்தை ஆராதிக்க ஸ்தோத்திரிக்கும் பொழுது அந்த இடத்துல எனக்கு நான் பயம் விலக ஆரம்பிக்க, தைரியம் உள்ள உண்டாகுது. தெய்வன் சொன்னதை செய்யக்கூடிய பலன் உள்ள உண்டாகுது. அப்ப கொடுக்கறதன் மூலமாக எனக்குள்ள இருக்கிற பயத்தை, அவிசுவாசத்தை, சந்தேகத்தை முறிக்கக்கூடிய அற்புதம் அங்கே நடக்க ஆரம்பிக்குது. கர்த்தர் சொன்னபடி எனக்கு செய்வார்ங்கிற எதிர்பார்ப்பு உள்ளவர் அந்த வர ஆரம்பிச்சிடும். வாசிங்க சங்கீதம் 22:3. எப்பெல்லாம் துதிக்கிறாங்க? இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீர் பரிசுத்தர், எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். நம்பிக்கை வைத்தார்கள், ஏதோ ஒரு போராட்டம் பிரச்சனைக்குள்ள இருந்திருக்கிறாங்க. கர்த்தர் என்னை விடுதலை ஆக்குவார்னு சொல்லி அங்கே விசுவாசிச்சிருக்கிறாங்க, துதிச்சிருக்கிறாங்க. நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். இதெல்லாம் எப்ப தப்பினார்கள்? எங்கேயோ போய் லாக் ஆயிருக்கிறாங்க. அங்கே தேவனை நோக்கி துதித்து ஆராதித்து ஸ்தோத்தரித்து தப்பினார்கள். மோசமான சூழ்நிலையில தேவனை துதிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையை பார்க்கும்போது எல்லாரும் சொன்னாங்களா, 8வது வசனம், கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தானே அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாய் இருக்கிறாரே இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். நீரே என்னை கற்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முளைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாய் இருக்க பண்ணினீர். கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாய் இருக்கிறீர். என்னை விட்டு தூரமாகாதையும், ஆபத்து கிட்டி இருக்கிறது, சகாயரும் இல்லை. அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது. பீறி கெச்சிக்கிற சிங்கத்தை போல் என்மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்குது. ஆனா ஆண்டவரை துதிக்கிறார், ஸ்தோத்திரிக்கும் போது அந்த இடத்துல நடக்கக்கூடிய விடுதலையை பற்றி பேசுறாரு. ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது ஏதோ எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் இல்ல, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செலுத்தங்கன்னா அந்த சூழ்நிலை ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது விடுதலை ஆக்கப்படுகிறேன், அந்த உணர்வோடு கூட ஸ்தோத்திரம் பண்றது. சங்கீதம் 118:1 கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்லுவதாக, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்லுவார்களாக. நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். நெருக்கம், பண விஷயத்துல நெருக்கத்தில் இருக்கும் போது ஸ்தோத்திர காணிக்கை எங்கே கொண்டு போகணுன்றாரு. ஸ்தோத்திரம் சொல்ல பழகிறது எப்படி? நெருக்கத்தில் இருக்கும்போது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அதுதான் துதி, அதுதான் ஆராதனை, அதுதான் ஸ்தோத்திரம். கடவுள்கிட்ட நான் உதவிக்காக போய் நிற்கிற இடம் அதுதான். எல்லா நெருக்கத்திலிருந்து தெய்வம் நம்மை விடுதலை ஆக்குகிறார். அப்ப கர்த்தர் யார்? அவர் நல்லவர் அப்படிங்கிறத விசுவாசிக்கிறவர்களுக்கு இது நிஜமாகும். அதனாலதான் மேலேயே கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அந்த நல்ல தேவனிடத்துல போற இந்த பிரச்சனை அவரிடத்துல வரல, அவர் இதுல இருந்து என்னை விடுதலையாக்குற தேவனாக இருக்கிறார். எப்படிப்பட்ட போராட்டம் பிரச்சனைகளா இருந்தாலும்
தீர்மானிக்கணும் பாருங்க. அநேருக்கு போராட்டங்களும் பிரச்சனைகளும் தான் நிஜமா தெரியுது. ஆனா எது வரைக்கும் துதிக்கிறது? கர்த்தர் சொன்னது எனக்கு நடக்குங்கிறத நிஜமாகிற வரைக்கும் என் மனதுக்குள்ள நான் துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும், தீர்மானிக்கணும். இதெல்லாம் தீர்மானிச்சு செய்யணும், பர்பஸா செய்யணும். சொல்றான், இதை நான் தொடர்ந்து செய்யும் போது சங்கீதம் 118:8, மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை. எங்கிருந்து தைரியம் வருது பாருங்க. எல்லாரும் சுத்தி இருக்கும்போது கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்கள் எல்லாரையும் நான் சங்கரிப்பேன். தேவ பிரசன்னத்துக்குள்ள நீங்க வரதான் அந்த இடத்துல இருந்து நீங்க வெளியில வர்றதுக்கான தைரியமே வருது. தேனீக்களை போல என்னை வளைந்து கொள்கிறார்கள், முள்ளில் பற்றின நெருப்பை போல அணைந்து போவார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போது, சூழ்நிலை எல்லாம் அகேன்ஸ்டா இருக்கும்போது அவனுக்குள்ள நடக்கிற அந்த ஆவியில நடக்கக்கூடிய அந்த பலனை பாருங்க. கடவுளை துதிக்கும் போது நடக்கிற காரியம். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு. அநேகர் தள்ளுறாங்கல்ல, நான் விழும்படி என்னை நீ தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு. கர்த்தர் என் பலனும் என் ரட்சிப்பும் என் கீதமும் ஆனார், அவர் எனக்கு ரட்சிப்பும் ஆனார். நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரம் செய்யும், கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரம் செய்யும். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். செத்துற மாட்டேன், கடன்ல இருக்கிறேன்னா செத்து போக மாட்டேன். எனக்கு அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான வழி தெரியும். எப்படி? இந்த தெய்வத்தை நம்புகிறேன், அவரை விசுவாசிக்கிறேன், அவருடைய பிரமாணங்களுக்கு என்னை நான் கீழ்ப்படுத்துகிறேன். கடைசி மாவு, கடைசி என்ன செய்யணும் அவர் சொல்லி அதிசயமான ஆலோசனைகளை சொல்லுகிற தேவன். ஈக்கி பழகுங்க, சாவாமல் நான் பிழைத்திருந்து தேவனுடைய புண்ணியங்களை நான் சொல்லி வருவேன், பிழைத்து இருப்பேன். உபாகமம் 33:13 யோசேப்பை குறித்து, கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளினாலும் சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும் ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவியங்களினாலும் நித்திய கண்மலைகளில் பிறக்கும் அரும்பொருள்களினாலும் நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. யோசேப்பு எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி அவனுடைய கோத்திரத்தை குறித்து மோசே இங்க ஆவியில நிரம்பி கடவுள் சொன்ன அந்த வார்த்தைகளை இங்க பேசுறாரு பாருங்க. வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாம இருக்கும் பொழுது இது நினைவுக்கு வரணும், இது நிஜமாகணும். என் தேசம் எப்படி இருக்கும், என் வாழ்க்கை எப்படி இருக்கும், என் சந்ததி எப்படி இருக்க போகுது. நல்லா இருக்குதுல்ல வாசிக்கும் போது? எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்ப்போம். 33:13 யோசேப்பை குறித்து, கர்த்தரால் அவனுடைய தேசம். இப்ப அவனுடைய தேசம்ங்கிறது யாரு? நம்முடைய தேசம். ஏன்னா நம்ம தான் ஆபிரகாமின் சந்ததி. கலாத்தியர் 3:13 படி சாபத்தை எடுத்துட்டாரு, 14 படி ஆபிரகாமின் ஆசீர்வாதம். அதனால ஆபிரகாமின் பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் வந்துச்சோ எத்தனையும் நமக்குரியது. என்னுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்தில் உள்ள நீரூற்றுகள். இவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குதுங்க. வானத்திலிருந்து வருகிற பனியினாலும் ஆழத்தில் இருக்கிற நீர் ஊற்றுகளினாலும் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும். நம்ம இன்னும் இந்த ரேசரிசி, மகளிர் உதவித்தொகை, இதில் இந்த நன்மையிலே இருந்துட்டோம். இல்ல நிறைய இருக்குது. தெய்வத்தினுடைய பிள்ளைங்க வானத்திலிருந்து வருகிற பனியினாலும் ஆழங்கள் நீர் ஊற்றுகளினாலும் என் தேசம் ஆசீர்வதிக்கப்படும். சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும். என்ன தெளிவா எழுதியிருக்கிறார் பாருங்க. இருக்கிறதுலே பெஸ்ட். சூரியனை பக்குவப்படுத்தி ஒரு மாம்பழ சீசன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்க கல் வச்சு பழுக்க வைக்கிறாங்க, கல் வச்சு பழுக்க வைக்கிறாங்கன்றது. அது உடம்புக்கு கேடும், அது செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் ஒன்று செய்யறாராம், சூரியனையே பக்குவப்படுத்துதான். ஒவ்வொரு நாளைக்கு எவ்வளவு வெப்பத்தை கொடுத்தா அது பக்குவமா அப்படி பழுத்து வருமோ, அதுவா பழுத்து கனிஞ்சு அப்படி வரும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும் பாருங்க. நல்ல தெய்வங்க. இந்த நல்ல தெய்வத்தை தான் நம்ம எவ்வளவு குறையா பேசி பேசி பேசி, சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான
தெரியல. சந்திரன் என்ன பண்ணுதுன்னு நமக்கு தெரியல. ஏன்னா அந்த இலைக்குள்ள நம்ம போகவே இல்லையே. நம்ம மிஞ்சி மிஞ்சி போன அந்த வெள்ளி ஃபர்ஸ்ட் கவரிங், வெள்ளி, தங்கம், அதை தாண்டி சும்மாவது கடைக்கு போய் டைமண்ட் எங்கே இருக்குன்னு போய் தொட்டாது பார்த்துட்டு வாங்க. அதெல்லாம் இருக்குது. அதை தாண்டி வேற ஏதாவது இருக்குதான்னு பாருங்க. பிளாட்டினம், கோமேதகம், மரகதம் நிறைய இருக்குது. நாகக்கடையில இல்லை, ஏன்னா அதெல்லாம் யாரும் வாங்க போறது இல்லை. அதனால இவங்களே வைக்கல. அதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நமக்குன்னு சொல்லி சீருக்கு பீரோ கொடுக்குறோம். பீரோவில் பார்த்தீங்கன்னாக்க 4-5 தட்டு இருக்குது. மகளுக்குன்னு சொல்லி கொடுத்துறாங்க. புருஷங்காரர் பாவம், அவர் வீடு அது கீழே அடியில் இருக்கும். மற்றது எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். அது எல்லார் வீடுகளும் இருக்கிறது. அடுத்து அதுலேயும் கீழே இருக்கும். பிள்ளை ஏறிக்கிட்டு ஒன்று எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம சட்டையை தானே ஏறி நங்கன்னு மிதிச்சுக்கிட்டு ஏறிக்கிட்டு எடுப்பான். ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அதை விட பெருசு என்னன்னா, லாக்கர்னு ஒன்று வச்சுருப்பாங்க. நேராக உள்ளே திறந்து ரைட்டில் போனால் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது என்னென்னா வெறும் டாக்குமெண்ட்டு மற்றதெல்லாம் வைக்கிறது. லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த எலி பொந்து மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே கையை விட்டு பார்த்தீங்கன்னாக்க உங்கள் விரல் அளவுக்கு தான் இருக்கும் எல்லையே. அதுக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் தங்கத்தை வச்சுக்கிறணுமா. ஏன்னா இதை தாண்டி எவனும் வைக்க போகிறதில்ல. அவன் 1 பவுன் கிடச்சிச்சுனாலே, ஆண்டவர் சொல்கிறத பாருங்க, இதெல்லாம் நடந்துச்சுன்னா நமக்கு பீரோவே பத்தாது. விசுவாசிங்க, கர்த்தாவே இந்த வார்த்தைக்கு நான் நிஜமாய் மாறணும். நான் இந்த சத்தியத்துக்கு என்னை சாட்சியாய் மாற்ற ஆண்டவரே. ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவியங்களினாலும் நித்திய கண்மலைகளில் பிறக்கும் அரும் பொருள்களினாலும் நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. திரும்ப திரும்ப இதெல்லாம் அப்படி லட்டு சாப்பிட்ட மாதிரி உங்க வாய் இனிக்கணும். வாக்குத்தத்தங்களை இதுதான் வேவு பார்க்கறது. ஆண்டவர் உங்களை முன்கூட்டியே போய் வேவு பார்த்துட்டு வான்றாரு. இதெல்லாம் நீங்க பரலோகத்தில் வந்து பார்க்க வேண்டியதில்லை. பரலோகம் எப்படி இருக்குங்கிறத வேவு பார்க்கறதுக்கு தான் உன்னை அனுப்பியிருக்கிறேன். இந்த உலகத்துக்கு அது தெரியாது. போய் வேவு பார்த்துட்டு வந்து சொல்லு அப்படின்றாரு. அந்த வாழ்க்கை நான் வாழும் பொழுதுதான் அவனுக்கு தெரியும். இவர்கள் தான் பரலோகத்தினுடைய காட்சி பொருளாக இருக்கிறாங்க. கிறிஸ்துவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இப்படித்தான் இருப்பாங்க. அதுக்கு சாட்சியம் யாருமே இல்லை. குறைவு, தாட்சி, வறுமை, துறவரம் இதையே பேசிட்டு போயிட்டோம். நல்லா இருக்கிறதுக்கு நம்ம சாட்சியா இருப்போமே. ஆமென். இயேசுடைய ரத்தத்தினாலே ஒருத்தங்க நல்லா இருந்தாங்க. இயேசுடைய ரத்தத்துக்காக செத்தாங்க நிறைய பேர் சாட்சியா இருக்கிறாங்க. இயேசுடைய ரத்தத்தினாலே ஒருத்தன் நல்லா இருந்தான் அப்படிங்கிறதுக்கு ஆண்டவரே என்னை சாட்சியாய் மாற்றும் ஆண்டவரே. அந்த பக்கங்களுக்குள்ள என்னை நடத்திட்டு போங்க. 28 இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசம் உள்ள தேசத்தில் இருக்கும். அவருடைய வானமும் பனியை பெய்யும். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்தின பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். மேடுகளை மிதிப்பாய் அப்படின்னா சத்ரு நம்மகிட்ட இல்லாத ஒன்றை எடுத்து வச்சுட்டு உங்ககிட்ட அது இல்லை, என்கிட்ட இது இருக்கு, இதனால நீ எனக்கு கீழே அப்படிங்கிறத நாம என்ன பண்ணுவோம்னா, தேவனை துதித்து ஆராதித்து நான் வளர 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 அவனுடைய மேடு என் காலுக்கு கீழே. ஒரு காலத்தில் அதுதான் என்கிட்ட இருக்கு, உன்கிட்ட இல்லை இல்லை, எந்த பாத்தியான்னு வந்து நிற்பான் பாருங்க. அதனாலதான் ஒரு விசுவாசிக்கு எதிராக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு விரோதமா ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். மேடுகள் மிதிக்கப்படும். நடந்து விட்டு இருக்கிற சூழ்நிலைகள்லாம் அப்படி பார்க்கும் போதெல்லாம் அவ்வளவுதான் போல, கடவுள் அவ்வளவுதான் போல, கடவுளுக்கு வேலை செஞ்சவங்களை இந்த ஆண்டவர் இப்படி மாட்டி விட்டாரு. மேடுகள் மிதிக்கப்படும். இச்சகம் பேசி அடங்குவார்கள். அதனால நீங்க யாருங்கிறது தெரியணும். இதெல்லாம் எடுத்து வாசிக்க வாசிக்க தான் உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட அந்த உணர்வுகள், எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும். எனக்கு ஒப்பானவன் யார்? வாயை திறந்து பேசணும். உங்களுடைய எண்ணங்கள் பேச பேச உங்க இருதயத்தில் நீங்க இந்த வார்த்தைகளை விதைக்கிறீங்க. என்ன விதைச்சிங்களோ அது அறுவடையா ஒரு நாள் வந்து நிற்கும். இதை விட்டுட்டு நம்மளை தவிர மற்ற எல்லாரையும் பெரிய ஆளா பேசுவோம் பார்த்துறீங்களா? கூப்பிடுறது முதலாளி யார? எல்லாரையும் நம்மளை தவிர. வாங்க முதலாளி, ஒரு டீ சாப்பிட்டு போங்க முதலாளி. உங்களை கடவுளை பார்க்குற மாதிரி இருக்கு. கடவுளை கூட பார்த்தலாம் போல. தெய்வமே யார? தெய்வத்தில் ஏத்தாப்புல இருக்க தரித்திரம் பிடிச்சவன
தெய்வமே உங்களை பார்த்தே பல நாளாச்சு. ஆனா ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்ற? ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் உலகமே உன்னை பார்த்து சொல்லணும், பார் நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன். பார்வோன் கும்பிடணும், உன்னைய தாண்டா கும்பிடணும். என்னை தெரியான்னு சொன்னல, ஆனால் உன்னையை நான் காட்டி விடுறேன். உன்னையை உயர்த்தி விடுறதன் மூலமாக பார்வோனுக்கு நீ தான் ஜாமி. கிளம்பும் போது சொன்னான் பார்வோன், மோசே போகும்போது என்னையும் ஆசீர்வதிச்சுட்டு போவோம். ஆக்குனாரா? நீங்கள் யாருங்கிற அறிவுக்குள்ள முதல்ல வாங்க. கிறிஸ்து இயேசுடைய ரத்தத்தினால நான் மறுபடி பிறந்திருக்கிறேன். என் ஆவி இந்த உலகத்தில் இருக்கிற எதுக்கும் ஒப்பா வராது. ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? நம்மளை தவிர எல்லாரையும் துதிப்படுறது பழகிருச்சு. தெய்வங்கிறது, சாமிங்கிறது, கடவுள்ங்கிறது, முதலாளிங்கிறது. எஜமா அவன் சும்மா போயிட்டு இருப்பான் பாவம். அவனை கூப்பிட்டு பேசுறதே இப்படிதான் பேசுறது. நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். பொருளாதார நெருக்கத்தில் என்ன செய்யணும்? நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன். தோல்வி பயத்தை புறம்ப தள்ளி விசுவாசத்தோடு கூட நான் விதைக்கிறேன். கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அவர் பொய் சொல்லவர் மனிதன் அல்ல. நிச்சயமா அவர் என்ன சொன்னார் அதை செய்து முடிப்பார். அதை செய்யும் போது உங்கள் சிறையிருப்பு மாற ஆரம்பிக்கும். ஆமே, விசுவாசிங்க. அது எப்படிப்பட்ட தேவையா இருக்கு? லட்சங்களா இருக்கலாம், கோடிகளா இருக்கலாம். தேவைகளை சந்திக்கிறவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். அவர் சொல்லி இருக்கிறார், ஆண்டவருடைய சத்தத்துக்கு நான் என்னை நான் கீழ்ப்படுத்துறேன். எப்ப முடியாதுன்னு உங்க மனசு சொல்லுதோ அப்பதான் நீங்க அதை செய்ய பழகுங்க. அந்த எல்லை வரைக்கும் போங்க. முடிஞ்சது போடுறது இல்லை. ஆஹா இதை போட்டோம் அப்படின்னு சொல்லி முடிஞ்சு அப்பதான் விதைக்க பழகிறது. விவசாயி ஒரு நாள் விதைச்சிட்டு அதை சந்தேகப்பட மாட்டாங்க. அறுவடைக்காக காத்துட்டு இருப்பான். அறுவடையின் எஜமானன் விளைச்சலை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார். ஆமே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் எழுதி நிற்போம், ஜெயிப்போம். தகப்பனே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். உடைய அன்பின் பிரசன்னத்திற்காய் நன்றி ராஜாவே. வேதனை வலிகளும் ஓத்திரங்களும் நிறைந்திருக்கிற, குறைச்சலும் தாழ்ச்சியும் நஷ்டம் நிறைந்திருக்கிற அந்த உலகத்திலே வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்வுக்காக நீர்களை அழைத்த தெய்வம், ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை எங்களுக்குள்ளாய் கொண்டு வந்த ராஜா, ஸ்தோத்திர காணிக்கையின் மூலமாய் குறைச்சலிலிருந்து நிறைவுக்குள்ளாய் கடந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கையை ராஜாவை நீர் ஏற்கனவே எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நம்பி, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை நம்பி, உம்முடைய வாக்குத்தத்தங்களை நம்பி நாங்கள் அதற்கு கீழ்ப்படிய தைரியத்தையும் விசுவாசத்தையும் பலனையும் நீர் எங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறீர். அதற்காய் நன்றி. சத்துரு ஆண்டவரே, இதை நீ செய்யும் போது உனக்கு குறைச்சலும் தாழ்ச்சியும் வந்துவிடும் என்று சொல்லுகிற எல்லா பிசாசின் வார்த்தைகள் எல்லாம் உதிர்ந்து போவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களிலும் அளவற்ற அந்த ஐஸ்வர்யத்தினுடைய அந்த எல்லைக்குள்ளாய் கடந்து வரும்படியாய் நீர் சொன்னதை செய்யக்கூடிய ஆண்டவர் இந்த பலன், அந்த தைரியம் உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் மன ரம்யமாய் இருக்க இதோ நீர் எங்களுக்கு போதித்திருக்கிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். வார்த்தை அனுப்பின காரியமாய் வாய்க்கட்டமுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, வானத்தின் ஆண்டவரே ஆசீர்வாதங்களினாலும் பணியினாலும் ஆழங்களின் நீர் ஊற்றுகளினாலும் எங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறதே ராஜா. ஆண்டவரே, சூரியன் பக்குவப்படுத்தப்பட்ட கனிகளினாலும் சந்திரனால் பக்குவப்படுத்தப்பட்ட ஆசீர்வாதங்களினாலும் அரும் பொருட்களினாலும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதாக. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லி எங்களை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் எங்கள் ஜீவனின் பலன், எங்களுக்கு மகிமை பொருந்தின பட்டயமாயிருக்கிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். மேடுகளை நாங்கள் மிதிக்கத்தக்கதாய் எங்கள் கால்களுக்கு கீழாக்கி போடுகிற தெய்வமே துதிக்கிறோம். வார்த்தை அனுப்பின காரியமாய் வாய்க்கட்டும். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த பட்டணத்தில் ஆண்டவரே பேர் சொல்லுகிறவர்களாய், உடைய தேவ நாமத்திற்கு மகிமை பொருந்தினவர்களாய் இருக்கும்படியாய் ஆசீர்வதிக்கிற ராஜா. ஆவியின் கண்கள் திறக்கப்படட்டும், பிரகாசப்படட்டும். கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்கிறவர்களாய் ஒவ்வொருவருடைய கரங்களும் பலப்படுத்தப்படுவதாக. குடும்பத்தின் ஆண்டவரே, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், சரீரத்தில் வியாதி வலிகளோடு கூட இருந்தாலும் ராஜாவை இந்த பிரமாணங்களை இயக்க ஆவியானவரை வியாதியிலிருந்து சுகத்திற்குள்ளாய் போக நாங்கள் கற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, குடும்பத்திலே பிரச்சனைகளுக்குள்ளாய் இருந்து சமாதானத்துக்குள்ளாய் கொண்டு போக நாங்கள் கற்றுக்கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறோமே. ஆகையினால் அந்த சூழ்நிலையில மன ரம்யமாய் இருக்க ஆண்டவரே எங்களை நீர் நடத்துகிறீர். அதற்காய் நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே தருகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.